ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். திருப்பரங்குன்றம் விவகாரம் ஜிஆர் சுவாமிநாதன் நீதிபதியா ஆர்எஸ்எஸ் ரவுடியா அப்படின்ற தலைப்புல கிளைக்காற்று பதிப்பகத்தின் சார்பாக இந்த ஆண்டு புத்தக கண்காட்சியில் ஒரு புத்தகம் வெளியிட இருந்தாங்க. சங் பரிவார் அமைப்புகளின் கடுமையான எதிர்ப்பின் காரணமாக அவர்கள் காவல்துறையிலும் நீதிமன்றத்திலும் புகார் அளித்தார்கள். அந்த புகாரின் அடிப்படையில் நேற்று சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எம் ஸ்ரீவத்சா மற்றும் அருள்முருகன் அடங்கிய அமர்வு அந்த வழக்கை விசாரித்தார்கள். கீழைக்காற்று பதிப்பகத்தின் மீது சூமோட்டோவா தன்னிச்சையாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நீதிபதிகள் கையில் எடுத்துள்ளார்கள். கீழைக்காற்று பதிப்பகத்தின் சார்பாக கொண்டு வரப்பட்டுள்ள இந்த புத்தகத்தை உடனடியாக பறிமுதல் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு உத்தரவையும் நீதிபதிகள் பிறப்பித்திருக்கிறார்கள். இப்போ இந்த தீர்ப்பு குறித்தும் இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு மற்றும் ஜிஆர் சுவாமிநாதன் குறித்த இந்த புத்தகம் குறித்து நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் தோழர் தியாகு அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. நேற்று நீதிமன்ற அவமதிப்பு வழக்க கீழைக்காற்று பதிப்பகத்துக்கு எதிராக நீதிபதிகள் ஸ்ரீவத்சா மற்றும் அருள்முருகன் கையில் எடுத்திருக்காங்க. அதுவும் சூமோட்டோவா எடுத்திருக்கிறாங்க. அதுல அவங்க மிக முக்கியமாக ஜிஆர் சுவாமிநாதன் நீதிபதியா ஆர்எஸ்எஸ் ரவுடியா அப்படின்னு அந்த புத்தகத்தினுடைய அந்த வெளியீட்டினுடைய தலைப்பு இருக்கிறது. இது முழுக்க முழுக்க எல்லா எல்லைகளையும் தாண்டி ஒரு டெரகேட்டரி லாங்குவேஜை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அவதூறான வார்த்தைகள், அபியூசிவான களங்கம் ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகள், அப்புறம் எல்லா எல்லைகளையும் மீறி நீதிமன்றத்தின் மீது மக்களுக்கு இருக்கின்ற மதிப்பை குறைக்கும் விதமாக இந்த பதிப்பகம் நடந்திருக்குது அப்படின்னு நீதிபதிகள் தங்களோட தீர்ப்புரையில் சொல்லியிருக்கிறாங்க. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன தோழர்? முதலாவதாக இந்த புத்தகம் யாரை பற்றியது, என்ன சிக்கலை பற்றியது, அதனுடைய உள்ளடக்கம் என்ன? இந்த புத்தகத்தினுடைய உள்ளடக்கத்தை பற்றி நீதிபதிகளுக்கு எதுவும் தெரியாது. அந்த தலைமை நீதிபதி அநேகமாக தமிழ் தெரியாதவராக இருப்பார். அவங்க யாரும் நாங்கள் உள்ளே படித்து பார்த்தோன்னு சொல்லலை, அட்டையை பார்த்தோம் அல்லது அதனுடைய முதல் பக்கம், அதில் ஒரு கேலி சித்திரம் இருக்குது, இவருடைய பேர் இருக்குது, அவருடைய உருவ தோற்றம் இருக்குது. இதுதான் அவங்க எடுத்துகிட்டு இருக்கிற செய்தி. இப்போ ஒரே ஒரு கேள்வி தான் முதல்ல நம்ம கேட்க வேண்டியது. ஜிஆர் சாமிநாதனும் இந்த கீழைக்காற்று வெளியீட்டகத்தினுடைய பொறுப்பாளர் யாராக இருந்தாலும் ரெண்டு பேரும் இந்த நாட்டின் குடிமக்கள். அவர் நீதிபதிங்கிறதுக்காக இல்லை, ஒரு மனிதராக எடுத்துக்கிட்டாலும் அந்த மனிதரை பற்றி இழிவாக பேசினா, அவமதித்தால் அது அவருடைய கண்ணியத்தை பாதிக்கிறது என்று சொல்லி நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் கடந்த காலத்தில் இந்த நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் என்னெல்லாம் பேசியிருக்கிறார்? ஆர்எஸ்எஸ் ரவுடியான்னு கேட்டிருக்கிறாங்க. நான் ரவுடி இல்லைன்னு அவர் சொல்லிக்கலாம், ஆர்எஸ்எஸ் இல்லைன்னு சொல்லிக்க முடியுமா? ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்றது காந்தியை கொலை செய்த கூட்டம், அந்த கொலை செய்வதற்கு சதித்திட்டம் தீட்டியவர்கள், அந்த கொலைக்கான தத்துவத்தை வழங்கியவர்களா குறைஞ்சது சொல்லலாம். அது கூட சொல்லாமல் இருக்க முடியாது. சவர்கருக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் தொடர்பில்லை என்று யாரும் சொல்ல முடியாது. இந்த ஆர்எஸ்எஸ் இந்தியாவில் 2 முறைக்கு மேல் தடை செய்யப்பட்டுச்சு. இவங்களால் பெரிதும் போற்றப்படுகிற வல்லபாய் பட்டேல் தான் முதல் முறையாக அவர் உள்துறை அமைச்சராக இருக்கும்போது ஆர்எஸ்எஸ்க்கு தடை விதித்தார். ஏன்? ஆர்எஸ்எஸ் ஒரு பயங்கரவாத செயல் செய்திருக்கிறது, தேசத்தந்தையை கொலை செய்வதற்கு சதித்திட்டம் தட்டியிருக்கிறது என்ற அடிப்படையில் தான் அது விதிக்கப்பட்டது. பிறகு நெருக்கடி நிலை காலத்தில் மீண்டும் ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்டது. அப்போ என்ன அர்த்தம்? ஆர்எஸ்எஸ்ஸை சேர்ந்த ஒருவர் சட்டத்தை மதித்து நடக்கிற அரசமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு குடிமகன் அல்ல. அதிலேயும் ஒரு நீதிபதி தன்னை ஆர்எஸ்எஸ் என்று அறிவித்துக் கொள்ளாத குறையாக செயல்படுகிறார். ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார், சனாதனத்தை வலியுறுத்துகிறார், பகவத்கீதையை வலியுறுத்துகிறார். நாட்டில் மக்கள் தொகை இயல்பில் மாற்றம் ஏற்பட்டால் அரசமைப்பு சட்டம் செல்லாமல் போயிடும். அதான் முஸ்லீம்கள் அதிக எண்ணிக்கையில் வந்துட்டாங்கன்னா அந்த விகிதம் என்பது அரசமைப்பு சட்டத்துக்கு பொருந்தாது. அதுக்கு பிறகு அது வரைக்கும் தான் டெமோகிராஃபிக் ப்ரொஃபைல், மக்கள் தொகையியல் சார்ந்த பரம்பல், அது மாறிடுச்சுன்னா போயிடுங்கிறாரு. இப்போ இந்த குறிப்பிட்ட வழக்கு, திருப்பரங்குன்றம் வழக்கிலேயே அவர் நடந்து கொண்ட முறை என்பது அடியோடு சட்டத்துக்கு புறம்பானது.
என்ன செய்தார்? ஏற்கனவே 2 நீதிபதிகள் கொடுத்திருக்கிற தீர்ப்பு இருக்கும்போது அதற்கு மாறான ஒரு தீர்ப்பை ஒற்றை நீதிபதி கொடுக்கிறார். முறையான விசாரணை எதுவும் இல்லை. இருந்து அதை மாற்றுவதுன்னா அதுக்கு இன்னும் 2 நீதிபதியாவது இருக்கணும். ஒற்றை நீதிபதி கொடுக்கிறார். கொடுக்கறது மட்டுமல்ல, தானே அந்த இடத்துக்கு போய் பார்வையிடுறாரு. அவரு யாரு மனு போட்டார்களோ அவங்கெல்லாம் பக்தர்கள், எனவே அவங்களுக்கு உரிமை இருக்குங்கிறாரு. இது தர்கா வழியா போகணும், ஏன்னா அது என்ன இருக்கு 2-3 படி, அது வழியா போய்க்கலாம் என்று சொல்றாரு. இது மாதிரி எல்லா விதத்திலும் அவர் எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனலா, எக்ஸ்ட்ரா லீகலா, இப்ப சொல்றாரு பாருங்க, எல்லா வரம்புகளையும் மீறின்னு சொல்றாருல தலைமை நீதிபதி இந்த புத்தகம். ஆமா, அவர் எல்லா வரம்புகளையும் மீறி செயல்படுறார். அது கொஞ்ச நாள் முன்னால என்ன பண்ணாரு? ஒரு குற்றவாளின்னு தீர்ப்பளிக்கப்பட்டு ஒருவருக்கு தண்டனை அளிக்கப்படுகிறார். அவர் வேதங்கள்லாம் கற்றவர், வேத பாராயணம் செய்கிறவர், சனாதன தர்மத்தில் ஊறியவர். அவர் இப்படி எப்படி இந்த தவறை செய்திருப்பார்? எனவே அவர் தவறு செய்திருக்க முடியாது என்று நானே முயன்று அவருக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்தேன்கிறார். மொத்தத்தில் ஒன்னே ஒண்ணுதான், வேதத்தை நாம் காப்பாற்றினால் நம்மை வேதம் காப்பாற்றும். அவர் மேடைகள்ல பேசின வீடியோ. அப்ப இவர் நீதியரா வேதியரா? நீதிபதியா வேதாதிபதியா? ரெண்டுக்கும் முரண் இருக்கு. இரண்டுக்கும் முரண் இருக்கிறது. ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் RSS-ஐ சேர்ந்தவர், RSS சிந்தனை கொண்டவர் என்பதை அவரே பல நேரங்களில் மறைமுகமாக வெளிப்படுத்தியுள்ளார் என்று சொன்னேன். இன்னும் சொல்ல போனால் ஒரு சில நிகழ்ச்சிகளில் வெளிப்படையாகவே அதை அவர் அறிவித்துக் கொண்டு பேசியிருக்கிறார். சான்றாக 2022 டிசம்பர் 28ஆம் நாள் நடைபெற்ற 16வது தேசிய மாநாடு. எந்த அமைப்பு தெரியுங்களா? அகில பாரதிய அதிவக்த பரிஷத். இந்த அமைப்பினுடைய மாநாட்டில், அந்த 16வது தேசிய மாநாட்டில் அவர் ஆற்றிய உரை, அது காணொளி பதிவே நம்மிடம் இருக்கிறது. You all know there are 2 categories. One is Karyakarta category, other is Baudik Pramukh category. I belong to the first category. அதில் அவர் சொல்கிறார், இந்த 2 வகைகள் உண்டு. தான் அதில் முதல் வகையைச் சேர்ந்தவன். இந்த முதல் வகை என்பது காரியகர்த்தா வகை. இந்த சொல்லே RSS அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய செயல்பாட்டாளர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய சொல். தான் RSS குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு கூட்டத்தில் அதில் தான் ஒரு காரியகர்த்தா என்ற முதல் வகையைச் சேர்ந்தவன் என்று அறிவித்துக் கொள்கிறார். இந்த கூட்டத்தினர் அதை கையொலி எழுப்பி வரவேற்கிறார். இப்பயும் கூட அவர் தனக்கும் RSSக்கும் தொடர்பில்லை என்றோ, நான் நீதிபதி ஆன உடனே RSS தொடர்புகளை துண்டித்து கொண்டேன் என்றோ அவர் சொல்லவே இல்லை. இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த தேதியில் அவர் அப்பயும் நீதிபதியாக தான் இருக்கிறார். நீதிபதியாக இருக்கும்போது தான் இந்த மாநாட்டில் அவர் பேசுகிறார். எனவே இது போதுமான சான்று அவர் RSSகாரர் என்பதற்கு. அதை அவரே மறுக்கலை. இல்லை, இதை கேட்கலாம். பட் ஆனால் ரவுடியா அப்படின்னு கேட்கறது சரியா அப்படின்றது தானே எல்லாருக்கும், பொது பார்வையாளர்கள் கூட. இப்போ நான் கேட்டால் அந்த வார்த்தையில கேட்க மாட்டேன். வார்த்தை ஒவ்வொருத்தரை பொறுத்து மாறுபடும். அவர் என்னெல்லாம் சொன்னார்? வாஞ்சிநாதன் கொள்கை அடிப்படையில் வழக்கு நடத்தினார், கொள்கை அடிப்படையில் அரசியல் செய்கிறார். தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் போராட்டத்தில் அவருடைய பங்கு என்னன்னு இந்த நீதிபதிக்கும் தெரியும். அதை எப்படி அவர் எதிர்கொண்டார்னு, அவர் மேலே என்ன குற்றச்சாட்டு? அப்படிப்பட்ட ஒருவரை பற்றி இந்த வழக்கில் பல வழக்குகள் அவர் அவர் என்ன செஞ்சார்? இவர் செயல்படுகிற முறை பற்றி உச்ச நீதிமன்றத்திற்கு ஒரு மனு அனுப்புகிறார். அதை அவர் யாருக்கும் சொல்லலை. ஆனால் இவர் அதை வேறு வழியில் எடுத்து வைத்துக் கொண்டு, நீ இப்படி என்னை பற்றி சொல்லியிருக்கிற, உன் மேல் நடவடிக்கை எடுப்போம் என்று தனிப்பட்ட முறையில் மிரட்டுறார். எப்படியாவது ஆத்திரமூட்டி அவர் வாயை பிடுங்கி ஏதாவது செய்யணும்னு முயற்சி பண்றார். ஒரு வழக்கறிஞருக்கு என்ன பேருன்னா, he is an officer of the court. ஒரு நீதிமன்ற அதிகாரி அல்லது அலுவலர். ஒரு நீதிமன்ற அதிகாரியாக வக்கீல் சீருடையில் தன் முன் ஆஜராகிய வாஞ்சிநாதனை இவர் நடத்தினாரா?
சரியா கண்ணு தெரியலன்னா நான் காமெடி கூட்டு போறேன் அரவிந்துக்குன்னு சொன்னது யாரே? என்ன அவங்களுக்கு பயமா இருக்கான்னு கேட்டது யாரே? ஒரு வழக்கறிஞரா அவர் இதே வார்த்தைகளை வாஞ்சிநாதன் அவருக்கு எதிராக பயன்படுத்தினாரா? பயன்படுத்தி இருக்க கூடாதா? பயன்படுத்தினா தலைமை நீதிபதி என்ன பண்ணிடுவாரு? எனவே ஒரு Comedy piece நீதிமன்ற அப்படின்னு சொன்னாரு. அதிகாரியாக தன் முன் வாதிடுகிற சட்டப்படி வாதிடுகிற ஒரு வழக்கறிஞரை இவர் இழிவுபடுத்தினார், மிரட்டினார், எல்லாம் பண்ணார். மொத்தமா வழக்கறிஞர் சமூகமே எதிர்த்து நின்றதால் தான் அதுக்கு மேல அவரால் போக முடியல. அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு. என்ன ஆகுதோ தெரியாது. முழுக்க முழுக்க எல்லாம் டு ஹிம்செல்ஃப். சாமிநாதன் தனக்குத்தானே சட்டம் போட்டுக் கொள்கிறவர், சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு செயல்படுகிறவர். நீதிபதி அல்லாத ஒருவர் தனக்குத்தானே சட்டம் இயற்றிக் கொண்டு தானே சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டால் அவருக்கு என்ன பெயர் சொல்வார்கள் சொல்லுங்க? இந்த தலைப்புல கொடுத்துக்கிற பெயர் சொல்லுவாங்களா? இந்த பெயர் சொல்ல மாட்டாங்களா? என்ன அர்த்தம் தமிழ்ல? அதுக்கு போக்கிளி என்று அர்த்தம். அதுதான் நம்ம தமிழ்ல கொச்சையா போக்கிரிங்கிறோம். போக்கிலின்னா என்ன அர்த்தம்? போகும் வழி தெரியாதவர்னு அர்த்தம், வழி தவறி செயல்படுகிறவர்னு அர்த்தம். இதான அதுக்கு அர்த்தம். அப்ப சுவாமிநாதன் வழி தவறி செயல்படுகிறார், சரியான போக்கில் அவர் செல்லவில்லை என்பதை ஒரு எழுத்தாளனுக்கு இருக்கக்கூடிய எழுத்துக்கான உரிமம், ஒரு பொயட்டிக் லைசன்ஸ் இருக்கு. ஒரு கருத்து படத்துல ஒருத்தரை நிறைய பல்லு பெரிய பல்லு இருக்கிற மாதிரி போட்டா அது இழிவல்ல. எனக்கு தெரிஞ்சு கார்ட்டூனிஸ்ட் சங்கர்னு ஒரு புகழ்பெற்ற ஒரு கார்ட்டூனிஸ்ட் இருந்தார், இந்திய அளவில் உலக அளவில் புகழ்பெற்றவர். அவர் தன்னுடைய கார்ட்டூன் படங்களை எல்லாம் நேரு அழைச்சிட்டு போய் காட்டினார், இதெல்லாம் பாருங்கன்ட்டு. என்ன சங்கர் என்ன விட்டுட்டீங்களேன்னார். இல்லை உங்களுக்கும் நான் போட்டிருக்கிறேன், தாராளமாக போடுங்க, எனக்கு சந்தோஷம்னு சொன்னார். அது மாதிரி எவ்வளவோ படங்கள் நம்ம சொல்லலாம், பிரதமரை பற்றி, தலைமை நீதிபதி பற்றி, மற்றவங்களை பற்றி. இந்த கேரிகேச்சருங்கிறது ஒரு இலக்கிய வடிவம். இதெல்லாம் இந்த நீதிபதிகளுக்கு தெரியுமா? சரி, சட்டப்படி குற்றம்னு கருதுனா விளக்கம் கேட்டார்களா? முன் அறிவிப்பு கொடுத்து பதில் வாங்கினாங்களா? சரி, இப்படிலாம் உங்களை பற்றி எழுதியிருக்கிறாங்க, நீங்க என்ன பதில் சொல்றீங்கன்னு அந்த நீதிபதியை கேட்டாங்களா? அதன் மீது சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல செயல்பட்டார்களா? இல்லையே, வெறும் ஆத்திரம் அடைந்து அப்ப பக்கச்சார்பா செயல்படுறாங்க. தங்கள் ஜாதினா அந்த நீதிபதிகளை நான் சொல்றேன், அந்த நீதி வழங்கும் ஜாதியை சேர்ந்த ஒருவருக்கு ஒரு இழப்பு வந்துருச்சு, இழுக்கு வந்துருச்சுன்னா இவங்க சேர்ந்து கொதிக்கிறாங்க. என் நீதிபதியெல்லாம் என்ன உயர் ஜாதி, தனி ஜாதியா? அவங்க என்ன தந்த கோபுரங்களில் உட்கார்ந்து இருக்கிறாங்களா? அவங்கள சாதாரண மக்கள் குறை சொல்லக்கூடாதா? இது என்ன காலனி ஆதிக்கமா? துரைமார்களா அவங்கெல்லாம்? சொன்னால் என்ன பிழை? இல்ல இப்ப இப்படி பேசினா நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை இழப்பு ஏற்படாதா? இப்ப அதுல சொல்றாங்களே, இட் இஸ் அப்பேரண்ட்லி டெரகேட்டரி, அபியூசிவ் அண்ட் ஹைலி கண்டெம்ப்டஸ் ஆஸ் இட் டென்ஸ் டு ஸ்கேண்டலைஸ் த கோர்ட் அண்ட் டென்ஸ் டு எரோட் த பப்ளிக் கான்ஃபிடன்ஸ் இன் த சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு நியாயமான வாதம் இல்ல. இந்த வார்த்தைகள் எல்லாமே முக்கியம். அப்பேரண்ட்லி, அப்பேரண்ட்லினா என்ன அர்த்தம் தெரியுமா? இட் அப்பியர்ஸ் தட்னு அர்த்தம். என்று தோன்றுகிறது, நீதிபதிக்கு அப்படி தோன்றுகிறது, நமக்கு அப்படி தோன்றவில்லை. வேறொருத்தருக்கு அப்படி தோன்றலாம், தோன்றாமல் இருக்கலாம். அப்புறம் என்ன? டென்ஸ் டு ஸ்கேண்டலைஸ். டெண்டுன்னா என்ன? அந்த பக்கம் சாயுது, அந்த போக்குடையதாக இருக்கிறது. ஆக்சுவலா ஸ்கேண்டலைஸ் பண்ணிடுச்சுன்னு சொல்லல, அவதூறு செய்திருச்சுன்னு சொல்ல, அவதூறு செய்யற மாதிரி இருக்குங்கிறாங்க. அது ஒரு இன்டர்பிரேஷன், நீதிபதியினுடைய இன்டர்பிரேஷன். அவரு நடுநிலையா நின்று இன்டர்பிரேட் பண்ணாதனாலதான் டென்ஸ் டு அப்பேரண்ட்லி என்றெல்லாம் ஏன் சொல்ல வேண்டி இருக்குன்னா, அப்ஜெக்டிவான ஒரு அசஸ்மெண்ட் அவர்கிட்ட இல்ல. இந்த ரெண்டு நீதிபதிகளும், இந்த தீர்ப்பு எழுதிய நீதிபதிகள், அப்ஜெக்டிவ்னா என்ன சொல்றீங்க? இப்ப கொஞ்சம் தமிழ்ல சொல்லுங்களா. புறஞ்சார்ந்து மதிப்பீடு செய்யணும். மன விருப்பங்கள் சப்ஜெக்டிவா முடிவு பண்ணக்கூடாது, அவங்களுடைய சப்ஜெக்டிவ் ஃபீலிங்ஸ் அடிப்படையில் முடிவு பண்ணக்கூடாது, மனசுல இருந்து எடுத்துடணும். இவர் நீதிபதி நமக்கு வேண்டியவர், நம்ம கூட்டத்தை சேர்ந்தவர், இந்த புத்தகம் வெளியிடுறவங்க எல்லாம் தீவிரவாதிகள், நம்மளை அவதூறு பண்றவங்க என்றெல்லாம் முன்னால ஒரு மனத்தில் ஒரு படிவத்தை வளர்த்து வைத்துக் கொண்டு
அந்த படிவத்தின் அடிப்படையில் அணுகுகிறார். அப்படி அணுகக்கூடாதுன்னு சொல்றாரு. ஒரு அப்ஜெக்டிவ். அதுவும் இன்னொன்னு என்ன சொல்றாரு, எந்த வழியிலும் இது வெளியே போகாம தடுக்கணும்னு அரசுக்கு உத்தரவு போடுறேங்கிறார். என்ன அர்த்தம் அதுக்கு? மீடியா உட்பட. ஆமா, அது எப்படி இவர் சொல்ல முடியும்? இப்போ சோஷியல் மீடியா மற்ற எல்லாத்துலையும் இவங்க தலையிடுவாங்களா? இப்போ தொலைபேசியில் ஒருத்தர் கூப்பிட்டு படிச்சு காட்டினா தலையிடுவாங்களா? இப்போ என்ன அவங்களை பிடிச்சி உள்ள வைக்க சொல்றாங்களா? என்ன சொல்றாங்க? புத்தகங்களை எல்லாம் பறிமுதல் செய்ய சொல்றாங்களா? புத்தக கண்காட்சியில் என்ன புத்தகம் விற்கலாம், என்ன புத்தகம் விற்க கூடாதுன்னு இவங்க எப்படி சொல்ல முடியும்? அடுத்து அந்த தீர்ப்பிலே சொல்றாங்களே, டென்ஸ் டு எரோட் த பப்ளிக் கான்ஃபிடன்ஸ் இன் த சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்களே. ஆமா ஆமா, அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லையே, அதுக்கு நீதிபதிகள் தானே பொறுப்பு. இல்ல, நீதிமன்றத்துல ரவுடியா அப்படின்னு வந்து ஒரு பதிப்பகம் போட்டா அப்ப நாளைக்கு எல்லாருமே கேள்வி கேட்பாங்கல்ல நீதிமன்றத்தை பார்த்து. அது வந்து ஒரு நம்பகத்தன்மையை வந்து அதே புத்தக கண்காட்சியில நுழைவாயில்ல தினமலர் ஒரு விளம்பரம் வச்சிருக்கு ஒரு புத்தகத்துக்கு. புத்தகத்தோட பேரு திராவிட இயக்க புரட்டுகள். முதலமைச்சர் என்ன சொல்லலாம்? இட் டென்ஸ் டு ஸ்டாண்டர்டைஸ் அவர் மூவ்மெண்ட். எங்கள் இயக்கத்தை அவதூறு செய்ய முயற்சிக்கிறது, கேவலப்படுத்துகிறது, எங்கள் மீதான நம்பிக்கை இது சீர்குலைக்கிறது என்று சொல்லலாம் இல்லையா? அதுக்காக என்ன பண்ணலாம்? புத்தக கண்காட்சியில தினமலர் ஸ்டாலை மூட சொல்லாமா? தினமலர் புத்தகம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லாமா? நீங்க பாருங்க, தினமலர் அந்த புத்தக கண்காட்சியுடைய வாசல்லையே தினமலர் விளம்பரம் வச்சிருக்கிறாங்க. வெறும் கடையில் வச்சு புத்தகம் வைக்கல, திராவிட இயக்க புரட்டுகள் புத்தகம் வைக்கிறாங்க. நமக்கு ஆர்எஸ்எஸ் மீது நமக்கு ஒரு விமர்சனம் இருக்கு. நீங்க சுவாமிநாதன் ஹி இஸ் ஃப்ரீ, இதுக்கு பதில் சொல்றதுக்கான சுதந்திரம் அவருக்கு இருக்கு. அவர் ஒரு புத்தகம் எழுதி பதில் சொல்லட்டுமே. எனக்கு மொத்தத்திலேயே ஒரு கருத்து என்ன உண்டுனாங்க, நீதிபதி என்று பொறுப்பேற்கும் போது அரசமைப்பு சட்டத்தின் பேரில் பொறுப்பேற்கிறீர்களா, பகவத்கீதை பேர்ல ஆர்எஸ்எஸ் அறிக்கையின் பேர்ல பொறுப்பேற்கிறீங்களா? இப்போ நம்ம இடதுசாரியா இருக்கிறார் ஒருத்தர், அவர் நீதிபதியா பொறுப்பேற்கிறார். நான் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ பேர்ல சத்தியம் செஞ்சா பொறுப்பேற்கிறார். கான்ஸ்டிடியூஷன் பேர்ல தானே. நீங்க பதவி முடிஞ்சு வீட்டுக்கு போற வரைக்கும் நீங்க கான்ஸ்டிடியூஷனை தான் கடைபிடிக்கணும். அதன் அடிப்படையில் தான் தீர்ப்பு வழங்கணும். நீங்க பகவத்கீதை அடிப்படையில் தீர்ப்பு வழங்க முடியாது, மனு தர்மத்தின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்க முடியாது. ஆனா அவர் அப்படித்தானே பேசுறாரு, நிகழ்வுகள்லையும் பேசுறாரு, நீதிமன்றத்தில் உட்கார்ந்துகிட்டும் பேசுறாரு. சனாதன தர்மத்தை போட்டி பேசுறாரு. சனாதன தர்மமும் அரசமைப்பு சட்டம் ஒன்னா? அரசமைப்பு சட்டத்தினுடைய விழுமியங்களுக்கு நேர் எதிரானது சனாதனம். எங்க வேணாலும் விவாதிக்கலாம். நம்ம சனாதனத்தை கடைபிடிக்கிற ஒரு நீதிபதியை, தன்னுடைய ஆர்எஸ்எஸ் பின்னணியை பெருமையோடு நினைத்துக் கொண்டிருக்கிற ஒரு நீதிபதியை விமர்சித்தால் அவர் அதுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர். பதில் சொல்ல முடியாதுன்னா, நீங்க சொன்னார்ல நம்ம தலைமை நீதிபதி சொல்ற மாதிரி, நீதிமன்றத்தின் மீதான நம்பிக்கை அதனால் அரிக்கப்படும், அதனால் கெட்டு போகும். அதான் உண்மை. நீங்க ஏன் இதுல இவ்வளவு அக்கறை எடுத்துக்கிறீங்க? மனு செஞ்சா நீங்க போய் அவர்கிட்ட பதில் வாங்குங்க, உங்களுக்கு நோட்டீஸ் கொடுங்க. ஒண்ணுமே ஒரு ப்ராசஸ் ஆஃப் லாஃபுல் ப்ராசஸே கடைபிடிக்கலையே. அது இல்லாம எப்படி நீங்க நடவடிக்கை எடுக்க முடியும்? ஒரு புத்தகத்தை எப்படி தடுக்க முடியும்? பப்பாசி வெளியீட்டாளர்களுடைய கூட்டமைப்புக்கு அழுத்தம் கொடுத்து அவங்க இந்த புத்தகத்தை வேணாங்கிறாங்க. அவங்க சரி, நாங்க ஒரு அமைப்புல இருக்கிறோம், இந்த புத்தகத்தை நாங்க இந்த இடத்துல விற்கலன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு மேல எதுக்கு அரசை நிர்பந்திக்கிறீங்க? நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு அறிக்கை கொடுக்கணும். கீழை காற்று தங்களோட முகநூல் பக்கத்துல ஏற்கனவே இந்த செய்தியை வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. இப்படி வந்து எங்களிடம் கேட்டதுனால நாங்கள் அதை 4 நாளைக்கு முன்னாடியே அந்த செய்தியை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இப்படி பப்பாசிக்கு வந்து அழுத்தம் கொடுத்துருக்குறாங்க சங் பரிவார். அதன் அடிப்படையில் பப்பாசி வந்து எங்கள்கிட்ட கேட்டாங்க, நாங்கள் ஒரு உறுப்பினர் பப்பாசியில் அது கட்டுப்படுறோம் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ 4 நாளைக்கு முன்னாடியே இந்த புத்தக கண்காட்சியில், அதாவது பப்பாசி நிறுவனத்தின் வேண்டுகோளை ஏற்று இந்த புத்தக கண்காட்சியில் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் குறித்த எமது வெளியீட்டை விற்பனைக்கு வைப்பதை கைவிடுகிறோம் அறிவிச்சிட்டாங்க. இப்ப அதுக்கு பிறகு கண்டெம்ட் வருமா? வர முடியாதுன்னு நான் சொல்றேன். அதுக்கு பிறகு எப்படி வர முடியும்? மக்களுடைய கருத்துரிமைக்கு எதிராக தாக்குதல் தொடுப்பதற்கு கண்டெம்ட் எல்லாம் பயன்படுத்த முடியாது. ஆனா கிழக்கு பதிப்பகத்தை சார்ந்த பத்ரி சேஷாத்ரி அவர் வந்து தொடர்ச்சியா இது குறித்து பேசிட்டு வர்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா,
கீழைக்காற்று தங்களுடைய பதிவில், அவங்களோட சமூக வலைதள பதிவில், நாங்கள் இந்த புத்தகத்தை இந்த கண்காட்சியில் தான் வைக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆமாம், மற்றபடி இந்த புத்தகத்தையே நிறுத்துவோம்னு அவங்க வந்து சொல்லலையே, அதனால் அவங்க மேலே கண்டெம்ட் போட்டது சரிதான் அப்படின்னு சொல்கிறாரு. போட்டு பார்க்கட்டும், சட்டப்படி அதை சந்திக்கலாம். புத்தகத்தை தடை பண்ணுறீங்கன்னா எல்லா காலத்துலையும் யாருக்கும் கொடுக்க மாட்டோம்னா, நாங்கள் நாளைக்கு நீங்கள் தடை பண்ண தடையை எடுத்து வழக்கு போகலாம், நீதிமன்றத்துக்கு போகலாம். இல்லை இந்த படம் தானே அவங்களுக்கு தடை, படத்தை எடுத்துகிட்டு வேறு படத்தை போட்டு விற்கலாம், புத்தகமே விற்கக்கூடாதுன்னு யார் சொல்கிறது? இவங்க யார் சொல்கிறது? இல்லை, அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்களா? அந்த படம் வந்து நீங்கள் பார்த்தீங்களா? அது ஒரு சாதாரண படங்க, அது ஒரு கார்ட்டூன் படம், அப்படி தானே இருக்கும். அவருடைய படம் தானே. எங்க ஒரு நீதிபதி சமயச்சார்பற்ற நீதிமன்றத்தில் சமயச்சார்பற்ற நீதிபதி, அவரை பார்த்தா அப்படியா தெரியுது? இதுக்கு ஒரு கார்ட்டூனே வேண்டாமே, அவர் படத்தை முகப்படத்தை போட்டோ போட்டா போதுமே. ஒவ்வொரு மதத்தை சேர்ந்தவர்களும் இப்படி மத அடையாளத்தோடு வந்தாங்கன்னா, பட்டையை போட்டுக்கிட்டு சிண்டு வச்சுக்கிட்டு நான் இந்த மதத்துக்காரன் தான் சொல்லிட்டு வந்தாங்கன்னா எப்படி சமயச்சார்பற்ற நீதிமன்றமா அது இருக்கும்? அதனால அந்த படத்தை போட்டிருக்கிறதே போதுமானது, அவருக்கான சரியான நல்ல விளம்பரம் தான் அது. தோழர் முரளிதரன் அப்படின்ற ஒரு சமூக செயல்பாட்டாளர் வந்து காவல் நிலையத்திலையும் தமிழ்நாடு போலீஸுக்கிட்டையும் ஒரு புகாரை கொடுத்துருக்கிறாரு, இந்த பப்ளிகேஷன் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு. இப்போ அரசு தரப்புலையும் வந்து போலீஸ் என்ன மாதிரி ஆக்ஷன் எடுத்திருக்கிறீங்க அப்படின்னு நேற்று நீதிமன்றத்தில் நீதிபதிகள் வந்து அரசு வழக்கறிஞர்கிட்ட வந்து தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர்கள்ட்ட கேள்வி எழுப்பினார். இப்போ அந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு எப்படி கையாளணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதான், இந்த குற்றச்சாட்டில் சாரம் இல்லை, தேர் இஸ் நோ சப்ஸ்டன்ஸ் இன் திஸ் கம்ப்ளைண்ட் என்று சொல்லி அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்தோடனே நிராகரிச்சிடணும். நாங்கள் கருத்துரிமைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க மாட்டோம், நீங்க சொல்லக்கூடிய கீழைக்காட்டின் மீது இது ஒரு குற்றம் என்று இருப்பதாக நாங்கள் நினைக்கவில்லை, எனவே இது இந்த கம்ப்ளைண்ட் வந்து செல்லாதுன்னு சொல்லி அரசு முடிவு செய்து நீதிமன்றத்துக்கும் அறிவிச்சிடலாம். நீதிமன்றத்தை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அந்த காப்பீஸ், அந்த புத்தகத்தினுடைய எல்லா பிரதிகளையும் பறிமுதல் செய்யணும் அப்படின்னு நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்கிறாங்க. 28ஆம் தேதி வந்து பதிலளிக்கணும் அப்படின்னு சொல்லி பப்ளிஷர் கீழைக்காற்று பதிப்பகத்துக்கும் ஒரு உத்தரவை போட்டிருக்கிறாங்க. இல்ல, நான் என்ன சொல்றேன், கீழைக்காற்று சட்டத்தை மீறவில்லை. ஓகே, ஜனநாயகத்தின்படி அரசமைப்பு சட்டம் வழங்கக்கூடிய கருத்துரிமையின்படி இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு உரிமை உண்டு. உங்களுக்கு நினைவுபடுத்துறேன், தமிழ்நாடு சட்டப்பேரவையில் PH பாண்டியன் அவைத்தலைவராக இருக்கிற காலத்தில் ஆனந்த விகடன் அட்டையில் போட்ட ஒரு கார்ட்டூனுக்காக ஆனந்த விகடன் ஆசிரியரை கைது பண்ணி சிறையில் வைக்க சொன்னார், அபராதம் விதித்தார். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளல. அது ஒரு கார்ட்டூன், ஒரு கார்ட்டூனுக்காக ஒருத்தர் தண்டிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்? இது யாரோ ஒரே ஒரு நீதிபதி இல்லை, சட்டமன்ற உறுப்பினர்களை எல்லாம் திருடர்களாக காட்டக்கூடிய ஒரு கார்ட்டூன் அது. அந்த கார்ட்டூன் தான் அதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கும் விகடன் அலுவலகத்துக்கு போனீங்கன்னா அப்ப தனக்கு தரப்பட்ட அந்த இழப்பீட்டு தொகையினுடைய ரூபாய் எனக்கு ₹1 போதுன்ட்டார் அவர். அதை ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சிருந்தார் பாலசுப்ரமணியம் அவர் தலைக்கு மேல. ஆமா ஆமா, கருத்துரிமை மீதான தாக்குதலுக்கு எதிராக பெறப்பட்ட வெற்றி அது. கீழைக்காற்றும் நிச்சயமா ஜெயிக்கும். இதுல நீதிமன்றத்தின் தீர்ப்பு எதுவா இருக்கட்டும், மக்கள் மன்றத்தின் தீர்ப்பு அந்த இதுக்கு ஆதரவா இருக்காது, அவருக்கு ஆதரவா இருக்காது. இல்ல, நீங்க கடந்த காலத்துல நடந்த ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்றீங்க. ஆனா இப்போ நீங்களே நம்ம பேட்டியில சொன்ன மாதிரி ஏற்கனவே 2 நீதிபதிகள் செட்டில் பண்ண ஒரு விஷயத்த ஜிஆர் சுவாமிநாதன் விசாரிச்சு ஒரு தீர்ப்பை சொன்னாரு. அது தீபத்தூண் தான் அப்படின்னு இவரே அந்த சர்வே தூணை போய் பார்த்து தீபத்தூண்னு எழுதினாரு. இப்போ அதுக்கு எதிராக மேல்முறையீடு பண்ணாங்க நீதிபதி ஜெயச்சந்திரன் மற்றும் ராமகிருஷ்ணன். அவங்களும் வந்து அதையே வந்து உறுதிப்படுத்தி ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த 2 நீதிபதிகளுக்கு கொடுத்த தீர்ப்பும் சட்டவிரோதம் அப்படின்னு வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் விமர்சிக்கிறாரு. அப்ப இப்படி இருக்கிறப்ப இது செய்யவே முடியாது அப்படின்னு ஒன்னெல்லாம் நீதிமன்றத்தில் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது நீங்க இந்த பழைய காலத்து உதாரணத்தை சொல்லி இப்ப நீதிமன்றம் அப்படி நடந்துக்கணும்னு நீங்க மதுரை கிளையோட முடிஞ்சு போலீங்க, சென்னை உயர் நீதிமன்றத்தோட முடிஞ்சு போல, உச்ச நீதிமன்றத்துக்கு போகலாம். உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்த பிறகும் அரசு அந்த விளைவை தடுப்பதற்கு மாற்று சட்டம் இயற்றலாம். ஏன்னா நீதிமன்ற தீர்ப்புகளை காட்டிலும் ஒரு சில உணர்வுகளை காட்டிலும் நீதிபதிகளுடைய பிழைகளை காட்டிலும் எது பெருசுன்னா பொது ஒழுங்கு பெருசு.
தமிழக அரசு பொது ஒழுங்கு பொது அமைதியை நிலைநாட்டுவதற்காக நீதிமன்ற தீர்ப்பை பற்றி கவலைப்படாமல் எடுத்த முடிவு சரியான முடிவு. அதில் அவங்க உறுதியாக இருக்கணும். நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஜல்லிக்கட்டில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுத்துருச்சுல்ல, எப்படி ஜல்லிக்கட்டினுடைய தீர்ப்பு மாற்றப்பட்டுச்சு? எப்படி ஜல்லிக்கட்டு இன்னைக்கு நடக்குது? ஏன்னா அரசு வேறு சட்டம் இயற்றி அதை பாதுகாத்துடுச்சு. அது மாதிரி சட்டம் இயற்றலாம், ஒன்றும் தவறு கிடையாது. அதனால இவர் என்ன சொன்னாலும் நடக்காது. இவர் ஏதோ சொந்த ஒரு வன்மம் மாதிரி அந்த பிரச்சனையை கையாளுறார். அங்கே கொண்டு ஏற்றி தான் அவன் தானே வஞ்சி கட்டிட்டு போகிறது. தன் பாதுகாப்புக்கு தரப்பட்ட சிஐஎஸ்எஃப் ஏதோ இவர் கட்டளை கீழ்ப்பட வேண்டிய ஒரு படை மாதிரி அனுப்புறார். நீங்க கூட போங்கிறார். இதெல்லாம் தெரியுமா இந்த உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு? என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இவங்க ஒரு புத்தகம் வெளியிடுறவங்க, அரசியல் பரப்புரை செய்கிறவங்க, கிளர்ச்சி பரப்புரை செய்கிறவங்க, அவங்க ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. புத்தகத்தோட அட்டைக்கு நீங்க இவ்வளவு துடிக்கிறீங்களே, நீதிமன்ற கூடத்தில் வைத்து வாஞ்சிநாதனை எப்படியெல்லாம் இழிவாக ஜிஆர் சாமிநாதன் பேசினார், அதெல்லாம் இந்த நீதிபதிகளுக்கு தெரியாதா? இவங்க என்ன கண்டு பார்க்காம காதை புத்திக்கிட்டு வாயை புத்திக்கிட்டு இருக்கிற அந்த காந்தியோட பொம்மைகளா? இவங்க என்ன செஞ்சாங்க? அப்ப ஜிஆர் சாமிநாதனை கண்டிச்சாங்களா? அதுலேருந்து விடுவிச்சாங்களா? எதுவுமே செய்யலையே. அப்ப இது ஒரு எதிர்வினை தான். ஆக்ஷன் ஜிஆர் சாமிநாதன், ரியாக்ஷன் கீழே காற்று, அவ்வளவுதான். இல்லை, இப்போ நீங்கள் அவருக்கு எதிராக அவரை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு ஒரு மசோதாவை கொண்டு வந்தாங்க. அந்த மசோதா என்ன ஆச்சு நாடாளுமன்றத்தில்? இல்லை வேற என்ன சட்டப்படி என்ன ஆப்ஷன் இருக்குது? இப்போ நீங்கள் நம்ம இந்த தரப்பில் பேசுகிறவங்க எல்லாருமே அரசியல் சட்டத்திற்கு விரோதமாக ஜிஆர் சாமிநாதன் தீர்ப்பு தராரு, ஜெயச்சந்திரன் தீர்ப்பு தராரு அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் அவருடைய தீர்ப்பை குறித்து விமர்சித்து பேசுகிறாங்க. ஆனால் அதுக்கு என்ன முடிவு? முடிவு மக்களுடைய போராட்டங்கள் தான், எழுச்சி தான். நீங்க மோடியையும் அமித்ஷாவையும் நேர்மையான எதிரிகளாக பார்த்தீங்கன்னா, ஜிஆர் சாமிநாதன் நேர்மையான எதிர்தரப்பா பார்த்தீங்கன்னா சட்டப்படி தீர்த்துடலாம். நேர்மை அல்லாத முறையில் மனசுக்குள்ள ஒரு மனு தர்மத்தை வைத்துக்கொண்டு சாதி மதவெறியின் அடிப்படையில் செயல்படுறவர்களை நீங்க மக்களின் விழிப்புணர்வை கொண்டுதான் மாற்ற முடியும், திருத்த முடியும், அல்லது அவங்களை விலகச் செய்ய முடியும். அது ஒண்ணுதான் வழி. இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி தோழர். மிக்க நன்றி.